ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழைய பூனம் சாரீ ரிவ்யூஸ் ஐடியாஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பூனம் சாரீ நிறையா இருக்குது சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுத்திருக்க பூனம் சாரீ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ யூனிஃபார்ம் சாரியாக கொடுத்தது. அதனால் நல்லா போட்டு அடித்து கிழிச்சு வச்சுருக்கேன். அந்த சாரீ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த சாரியோட முந்தி எடுத்துட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட சாய்ஸ் தான். சின்னது பெருசு எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த கையை அப்படி விரித்து வச்சா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு கிழிச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு யார் மேலேயாவது கோவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாராக கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை யோசித்து நல்லா புடவை அப்படி நீட்டாக கிழிச்சிங்க அப்படின்னா அழகாக லைனாக வந்து வந்துடும். இதுக்காக போய் நான் வந்து கத்திரிக்கோல் வச்சு ஃபுல் லென்த்துக்கும் கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். மறுபடியும் இப்போ 2வது பீஸ் வந்து கட் பண்ண போகிறேன். சேம் அதே அளவுக்கு அதே மாதிரி இப்படி கிழிச்சிங்க அப்படின்னா வந்துடும். என்னடா பேக்ரவுண்ட் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அம்மா வீட்டில் இந்த புடவை ட்ரைபோர்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அங்கே வந்து தங்கச்சியோட ஹெல்ப்போட இந்த கிராஃப்டை வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் வந்து நம்ம 12 பீசஸ் வந்து கட் பண்ணலாம். நான் இதே மாதிரி அந்த சாரீ ஃபுல்லாகவே 12 பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த கிராஃப்ட் செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு சாரீ, ஒரு ஊசி, அதுக்கப்புறம் வந்து மெழுகுவர்த்தி இருந்துச்சுன்னா போதும். இந்த கிராஃப்டை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லாக இதில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஒரு 1 ஹவரில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 12 பீசஸாக கிழிச்சு வச்சுருக்கேன். பார்டர்லாம் தனியாகவும் அந்த சென்டர் போர்ஷன் தனியாகவும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த எல்லா பீசஸையுமே ஓரத்தில் இது மாதிரி வந்து காமிச்சிக்கோங்க. அந்த சைடு ஒருத்தவங்களை பிடிச்சிட்டு இந்த சைடு ஒருத்தவங்களை பிடிச்சிட்டு ஜஸ்ட் இப்படி இழுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே போதும். ரொம்பலாம் காட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் செஞ்ச ஒரு 2 பீஸ்க்கு மட்டும் சரி செய்யாமல் வச்சு பார்ப்போமே அப்படின்னு வச்சேன். பட் ஃபுல்லாக நூலாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த ஸ்டெப்பை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா பீசஸையுமே இந்த ஓரம் அந்த ஓரம் 2 பக்கமே மெழுகுவர்த்தியில் காமிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி எடுத்துக்கோங்க. அதில் உள்ளன் நூலை எந்த லென்த்துக்கு உங்கள் நிலைவாசல் அளந்துட்டு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நூல் எடுத்துகிட்டு அடியில் எப்போதும் போல் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு பீஸ் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஓரம் அடிச்சிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஊசியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக்காக சின்ன குழந்தைங்களுக்குலாம் கோடு வரைஞ்சி சொல்லி கொடுப்பாங்கள்ல, அதே மாதிரியே ஜிக்ஸாக் கோடாக தான் நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து போட்டுக்க போகிறேன். இதுக்கு வந்து பெருசாக தையல் தெரியணும், இல்லை தையல் ஏதாவது ஸ்டிச் போடணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சீரியலை வந்து பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து அப்படியே ஜிக்ஸாக் அப்படின்னு வந்து குத்திகிட்டே போனீங்க அப்படின்னாவே போதும். நம்ம வந்து சூப்பராக அதை இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது நம்மளோட இஷ்டம் தான். இந்த ஒரு இது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் இடையில மானே, தேனே, பொன்மானே அதெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும். இது ஒரு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இடையில பீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பீட்ஸ் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு பீஸ் வந்து வச்சு செய்கிறதுனால நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ கிராஃப்ட்ன்றது நம்ம கையில் தான் இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் வந்து இலை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்றதுனால நான் க்ரீன் கலரை வந்து அடியில் வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் அந்த முடிச்சு வரைக்கும் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அப்படியே வந்து வச்சிடாம இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே பிடிச்சிட்டு இந்த மாதிரி கீழே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பிடிச்சி மேலே ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாலைலாம் கோப்பாங்கல்ல, அது மாதிரி ஆகிடும் பார்க்குறதுக்கு. சேம் இதே மாதிரியே நான் வந்து எல்லா பீசஸையும் கோத்துக்க போகிறேன். கீழே வந்து க்ரீன் கலர், சென்டர் பீஸ் எல்லாமே சாண்டல் கலர், அதுக்கப்புறம் திருப்பி மேலே வந்து க்ரீன் கலர்னு வச்சுக்கிறேன். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி இடையில நீங்கள் வந்து பீட்ஸ் வச்சு திருப்பி இன்னொரு சாரீ பீஸ் வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ ஒரு ரோ ஃபுல்லாக நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 பீஸ் வந்து தேவைப்படும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அப்படியே விடாமல் இந்த மாதிரி அழகாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா தான் அது பார்க்குறதுக்கு ஒரு பூ மாலை மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கோல்டன் கலர்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு ரோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த நீளத்துக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது 4 பீசஸ் வந்து ஒரு நூலில் வந்து கோத்துருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி நான் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துட்டு மீதியை வந்து இங்கே தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 பீஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பீஸ்லேயும் 4 சாரீ பீசஸ் வந்து இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஊசியில் நூல் வந்து கோத்துக்கோங்க. கீழே வந்து மணி மாதிரி தொங்குச்சு அப்படின்னா காற்றுல அசைகிறப்ப சவுண்டு வந்து நல்லா இதமாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதனால் சின்னதாக ஒரு பெல் மாதிரி நான் வந்துட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன்.
எடுத்துட்டு இப்போ இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மானே தேனே பொன்மானே என்னென்னலாம் இருக்கோ அடியில் வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்க போகிறோம். அந்த மணி இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா உள்ளன் நூலை சுற்றி அதை கூட அந்த ஹேங்கிங் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் பீட், ஒயிட் பீட், அதுக்கப்புறம் திருப்பி கோல்டன் பீட் போட்டு ஒரு ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே நான் வந்து 3 பீசஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3 பீசஸையும் சேர்த்து ஒரே மாதிரியே முடிச்சு போட்டுக்கலாம். அடுத்தது அடியில் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த முடிச்சியோட இந்த ஹேங்கிங்கையும் சேர்த்து முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட தோரணம் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கும். இதே மாதிரியே நான் 3 பீசஸும் செஞ்சு வச்சுருக்கேன். சென்டர் பீஸ்க்கு மட்டும் அந்த ஹேங்கிங் தேவையில்ல. மற்ற 2 பீஸ்க்கும் இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்யூட்டான அழகான நிலைவாசல் தோரணம் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நிலைவாசல் தோரணம் வந்து செஞ்சு காட்டுங்க அப்படின்னு. இதை விட ஈஸியாக எந்த கிராஃப்ட்லையுமே வந்து செய்ய முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு நிலைவாசல் தோரணம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யாராவது இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. காற்றுல அசைகிறப்பையும் சரி பார்க்குறதுக்கு அவ்வளோ மங்களகரமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் பிரியா அப்படின்ற சிஸ்டர் வந்து பென் ஸ்டாண்ட் வந்து செஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க். நிறைய பேர் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. ரிப்ளை பண்ணன்னு வர கோச்சிக்கிறீங்க. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அடுத்தது பவித்ரா அப்படின்ற சிஸ்டர் வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்டெப் ரேக்கு கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைடர் டேபிள் மாதிரி செஞ்சு அதை ஆர்கனைஸ் பண்ணியும் காமிச்சிருந்தீங்க. ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர். நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண விதம் அருமை. அடுத்தது நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான் இவங்க. உமா நாராயணன் அப்படின்றவங்க ஸ்வீட் பாக்ஸ் மூடியில் கீ செயினும் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவல் ஹோல்டரும் வந்து செஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர். யாராவது மெசேஜ் வந்து நான் ரிப்ளை பண்ணாமையோ இல்லை ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்னா சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க. டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்ததாக சஞ்சு அப்படின்றவங்க இவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களும் நம்ம செஞ்ச அந்த க்ளவுடு கிராஃப்டை செஞ்சு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குடியே, ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான் இவங்களும். ராம் சித்ரா அப்படின்றவங்க நியூஸ் பேப்பர் ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தோம். அதை பார்த்து செஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து ஐஷு அப்படின்றவங்க நிறைய கிராஃப்ட்டை வந்து ஒன்றா செஞ்சு அனுப்பிச்சிருந்தீங்க. எல்லா கிராஃப்ட்டுமே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது சிஸ்டர். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எல்லாமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நல்ல நல்ல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.